இன்னைக்கு 2 ஐஏஎஸ் அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது பொதுப்பணித்துறை தன் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணல. கனிமவளத்துறை அளவில்லாமல் எந்த சட்டத்திட்டம் பார்க்காத இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தது பொல்யூஷன் வருது. பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் 4000க்கு மேலே 4000 அண்ட் அதிகம்தான் 4000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்கா. வெறும் 5000 ரூபா ஃபீஸ் வாங்கிக்கணும் எதனா அரைக்க சொல்கிறான். அப்போ யாருமே இது அரைக்கிறதெல்லாம் எந்த ஒரு தேங்காய் மட்டியோ இல்லை வேற ஏதோ களிமண் அரைக்கல, எல்லாமே அரசனுடைய கனிமம். இதில் நிறைய முறைகேடு நடைபெறுது. இதை பற்றி நான் தொடர்ந்து சொன்னேன். ஈவே பில்லு கேட்டிருந்தேன். இப்போது மணல் இல்லை 2 வருஷமா. ஏன்னா ஈடினால மணல் வழங்கலைன்னு சொல்கிறாங்க. 2 மாதமா 2 வருஷமா 23 மாதம் ஆகுது. இப்போ இதே டாஸ்மாகில் கொடுத்தா ஈடி ரேடு மக்களுக்கு இது வரைக்கும் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் டாஸ்மாக் வழங்காத இருக்கீங்களா? யார் தவறு செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க. அதாவது டாஸ்மாக்லாவது வழக்கு இருக்குது. இதில் ஈடி வழக்கே முடிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில். ஆனாலும் மணல் வழங்கலை.